وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ. அல்லாஹ்வுடைய உணர்வோடு ஒரு மனிதன் வாழுகிறான். எப்படி? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாமல், பாவம் செய்யாமல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கும். எப்படி? ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஒரு கதவுகள் மூடப்பட்டு எல்லா பாவங்களினுடைய வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் செய்கிற பாவத்துக்கான கதவு அப்படியே அவருக்கு அலங்கரித்து கொடுக்கப்படுகிறது. அரண்மனையிலே, அரச மாளிகையிலே ஒரு கண்ணியமும் கௌரவமும் செல்வந்த நிலையும் உள்ள ஒரு பெண் அழைக்கிற பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வால் அந்த பாவத்தை விடுகிறார்கள் என்றால், இன்று அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தக்வாவுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உணர்வுக்கு, அந்த இடத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு அவர்களுக்கு வருகிறது. பாவத்திலிருந்து அவர் தவிர்ந்து கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வை நீங்கள் வெளிப்படையில் பயப்படுவது, வெளிப்படையில் தக்வாவோடு இருப்பது, மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது நீங்க தக்வாவை காட்டுறது அல்ல. தக்வா என்பது எங்க வரணும்? அதனுடைய பிரதிபலிப்பு, என்னை இந்த உலகமே பார்க்காமல் முழு உலகத்தில் இருந்தும் நான் ஒரு இடத்திலே ஒதுங்கி நான் தனிமையில் இருக்கிற பொழுது, பாவம் செய்கிற எல்லா சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்திருக்கிற பொழுது, பாவம் செய்கிற நிலைகள் எனக்காக அந்த சூழல்கள் திறந்திருக்கிற பொழுது, அந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்கிற பொழுது, யாரும் என்னிடம் எதையும் கேட்க முடியாது என்று இருக்கிற நிலையில் ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய உணர்வோடு இருக்க வேண்டும். யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சுதந்திரமா இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவது, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, ஆபாசமாக பேசுவது, குலைந்து குலைந்து பேசுவது, ஆபாசமான படங்களை பார்ப்பது, இப்படியான எல்லா தீமைகளும், ஏன் என்ன பார்க்கிறதுக்கு அம்மா இல்ல, வாப்பா இல்ல, மச்சா இல்ல, மைனி இல்ல, யாருமே, மனைவி இல்ல, யாரும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, நான் தனியே. இந்த நேரத்தில் ஒரு இசையை கேட்பதற்கு அல்லாஹ் என்னை பார்க்கிறானே. எல்லாரும் இந்த மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக பாவத்தை விடுற நான், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அல்லாஹ் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன சொல்லி என்னை பார்ப்பவர்களில் மிக இழிவானவனாக அல்லாஹ்வை நான் பார்க்கிறேனே. அப்பொழுது தக்வா எங்கே போய்விட்டது? என்ன வாப்பா பார்த்த வர பயம் என்ற ரப்பு பார்க்கும் பொழுது வரவில்லை.